ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த காலை வேளையில் மறுபடியுமாய் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த இனிய காலை பொழுதை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றிக் கொடுப்பாராக. இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிற கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 18:19. சங்கீதம் 18:19. Psalm chapter 18 verse 19. Psalm chapter 18 verse 19. அவர் என்மேல் இருந்தபடியினால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். அவர் என்மேல் பிரியமாயிருந்தபடியினால் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். அவர் என்மேல் பிரியமாயிருந்தபடியினால் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து தப்புவித்தார். அதிசயமான அற்புதமான ஒரு வார்த்தையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அன்பானவர்களே, தாவீது தன்னுடைய நெருக்கத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட சம்பவத்தை இப்படி சொல்கிறார். அவர் என்மேல் பிரியமாயிருந்தபடியினால் என்னை விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். அநேக நேரங்களில் நம்முடைய நெருக்கங்களின் மத்தியிலே சில ஆதரவுகள் கிடைக்கிறது, அரவணைப்புகள் கிடைக்கிறது. அதே நம் வாழ்க்கை என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம். அதுவல்ல அருமையானவர்களே, அதுவல்ல வாழ்க்கை. அந்த இடத்திலிருந்து நாம் முற்றிலுமாய் வெளியே வர வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய விருப்பம். கர்த்தர் அதை விரும்புகிறார். ஒரு அருமையான ஒரு கதையை நான் வாசித்த பொழுது, சிறு பிள்ளைகளுடைய கதையை வாசித்த பொழுது ஆச்சரியமாக இருந்தது. ஒரு அருமையான குடும்பத்தினர் ஒரு இடத்திற்கு போகிறார்கள். அந்த சின்ன பிள்ளை பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு அழகான பன்றிக்குட்டி ஒரு சேற்றிலே அதனுடைய தோழமைகளோடு உருண்டு பரண்டு கொண்டு போய் பார்க்குது. ஆனால் அந்த பிள்ளை பார்த்த பொழுது இந்த பன்றிக்குட்டி இவ்வளோ அழகாக இருக்குது, நல்ல கலராக இருக்குது, வெள்ளை கலராக இருக்குது. இப்படி நெருக்கத்தில் போய் அது உழந்து கொண்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பிள்ளை அந்த பன்றிக்குட்டின் மேல் பரிதாபம் கொண்டு தகப்பன் இடத்துல அடம் பிடித்தால், இந்த பன்றிக்குட்டி எனக்கு வேண்டும், அதை நான் அழகாக கொண்டு வந்து நான் வளர்த்து இனிமையாக்கப் போகிறேன். தாயார் பெற்றோர்கள் சொன்னார்கள், அப்படி இல்லைம்மா, அது பன்னிக்குட்டி தான், நெருக்கத்தில் தான் இருக்கும், நம்ம அதை வெளியெடுக்கணும்னு சொல்லி விரும்ப வேண்டாம், நடக்காது என்றாள். இல்லை, நான் நடத்திடுவேன்னு சொல்லி பிடிவாதமாக இருந்து அந்த பன்றிக்குட்டியை வாங்கி கொண்டு போனாள். நல்ல ஷாம்பு போட்டு குளிப்பாட்டினாள், எல்லாம் சுத்திகரித்தாள். ஒவ்வொரு நாளும் பால் தான் அதுக்கு கொடுத்தா, நல்ல நல்ல பிஸ்கட், நல்ல நல்ல உணவுகளெல்லாம் கொடுத்தா, மேலெல்லாம் ஸ்ப்ரேயெல்லாம் போட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரொம்ப நீட்டாக வச்சுருந்தா. ஒரு நாள் பாருங்களேன், திடீரென்று மறுபடியும் வெளியே போகிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த பன்றிக்குட்டியை கூட்டிக் கொண்டு அப்படியே அவள் போனாள். போகும்பொழுது பன்றிகள் கூட்டமாக ஒரு சேற்றிலே புலண்டு கொண்டு இருப்பதை காணக்கூடியதாக இருந்தது. இதை பார்த்த மாத்திரத்தில் இவ்வளோ அருமையாக இந்த பன்றிக்குட்டி மறுபடியும் போய் அதே சேற்றில் அந்த பன்றிக்குட்டிகளோடு படுத்து விட்டது. இவளுக்கு வேதனை என்றால் தான், ஐயோ, என் அழகான பன்றிக்குட்டி இந்த சேற்றிலே போய் உருளுகிறதே, இந்த நாத்தத்திலே போய் உருளுகிறதே என்று சொன்ன பொழுது பெற்றோர் சொன்னார்கள், பண்ணிதாம்மா, நீ எவ்வளவுதான் அதுக்கு ஃபேவர் பண்ணாலும், எவ்வளவுதான் அதை தூக்கி விட்டாலும் அது அந்த இடத்த விட்டு வராது. அன்பானவர்களே, சிலரை கர்த்தர் தூக்கி எடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார், வாழ்க்கையை மாற்றி அமைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் தங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை விட்டு வெளியே வரவர்களுக்கு மனமில்லை. இயேசு இந்த உலகத்தில் ஜீவித்த நாட்களில் பெதஸ்தாவில் இருந்த மனுஷனை பார்த்து, நீ எழுப்பப்பா, கொஞ்சம் உட்கார்ந்துரு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் சொன்னார், இந்த இடமே உனக்கு வேண்டாம், எழும்பி உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போய் நட. அதான் வாழ்க்கை. யோசித்து பாருங்கள். அநேக நேரங்களில் நாம் இருந்த இடத்தை விட்டு வெளியே வராமல் அதிலே இருந்து நாம் வியாக்கியானம் பேசிக்கொண்டு இருக்கிறோம். இளையகுமாரன் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்ட பொழுது அவன் செய்த காரியம் என்ன? பன்றிக்கு மத்தியில் இருந்து தவிட்ட தின்னுட்டே, ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேன் விடுதலை வரவே வராது. அந்த பன்றி கூட்டத்தை விட்டு எழும்பினான். தன்னுடைய வாழ்க்கையில கெடுத்து வாழ்க்கையை சீரழிப்பதற்கு காரணமாயிருந்து உணர்வுகளை தூண்டிய அந்த பன்றியிடம் வேண்டாம் என்று சொல்லி எழும்பி தகப்பனிடத்தில் நடந்தான். உன் வாழ்க்கையில் ஏன் ஆசீர்வாதம் இல்லை, மேன்மை இல்லை? இன்னும் உன் உள்ளத்தின் அடித்தளத்தில் அந்த பன்றியின் ஆசைகள் இருக்கிறதோ, வீழ்ச்சியின் ஆசைகள் இருக்கிறதோ? அவன் சொல்லுகிறான், கர்த்தனிடத்தில் பிரியமாக இருந்தபடினாலே என்னை விசாலத்திலே கொண்டு போய் நிறுத்தினார். எத்தனை அற்புதமான காரியம்! இன்னைக்கு கர்த்தர் ஒரு விசாலமான வாழ்க்கையை தர விரும்புகிறார். கடன் வாங்கியே பழக்கப்பட்டவனுடைய வாழ்க்கை, அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வை. மற்றொருத்தை பலவிதமான காரியங்களை செய்து வாழ்ந்து கொண்டிருந்த நீ ஜால்ரா போட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிற, அதை நிப்பாட்டு. கர்த்தர் ஒரு விசாலத்தை தருவார். அந்த கண்ணிகளை விட்டு வெளியே வா, இயேசுனை விடுவிப்பார். நீ கிறிஸ்துவனை உயிர்ப்பிக்க விரும்புகிறார், விசாலமான வாழ்க்கை தர விரும்புகிறார். அவனிடத்தில் பிரியமாய்ந்தபடினால் காலவேளையில் உன்னோடு பேசுகிறார். அந்த இடத்தை வா. துன்மார்க்கோடைய ஆலோசனை நடவாமலும், பாவியோட வழியில் இல்லாமலும்,
பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், where you are sitting, check up yourself. எங்க உட்கார்ந்துருக்கிற அந்த இடத்த விட்டு நீ வெளியே வா. கர்த்தர் உன்னை பிரகாசிக்க விரும்புகிறார். விசாலமான ஒரு வாழ்க்கை தர விரும்புகிறார். அதில் இருந்து கொண்டே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கிறேன்னு சொல்லி வசனம் பேசலாம், வசனம் போடலாம், எதுவானாலும் சரி. அந்த துன்மார்க்கருடைய கூட்டத்தை விட்டு வெளியே வந்து விட்டாயா? உன் வாழ்க்கை மாறிட்டா இல்லையா? இன்னைக்கு யோசித்துப்பார். விசாலமான வாழ்க்கை உனக்கு வேண்டுமானால் அந்த கூட்டங்களை விட்டு, அந்த பரியாசக்காரருடைய கூட்டத்தை விட்டு, கெடுக்கிற அந்த கூட்டத்தை விட்டு, அந்த தொடர்புகளை விட்டு நீ வெளியே வரும் பொழுது கர்த்தர் விசாலமான அனுபவத்தை தருவார். உன்னை நிறுத்துவார், உன்னை மேன்மைப்படுத்துவார். அப்படிப்பட்ட ஒரு இனிய நாளாக இந்த நாள் இருக்க இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமேன். கர்த்தர் அப்படியே செய்வார்.